பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய பாதத்திலே வந்து, அவருடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்திருக்க கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லாமா? அப்பா, எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க. தாழ்மையில இருந்து எங்களை உயர்த்தி தூக்கி வச்சீங்களேப்பா, நமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தப்பா, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லலாம் அப்பா பார்த்து, அப்பா நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எங்களை காத்து வழி நடத்தி வந்தீங்களே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வர்றீங்களேப்பா, எங்களை தாங்கி சுமந்து வர்றீங்களேப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். பலவித சூழ்நிலைகளோடு வரலாம், பலவீனங்கள், சுகவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களோடு வரலாம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனை முடித்து செல்லும் பொழுது எங்களுடைய இருதயத்தில் இருக்க பாரங்கள் இறங்கட்டும், எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, புது பலன் பெற்றவர்களாக, புது நம்பிக்கை பெற்றவர்களாக நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல எங்களை ஒருவருக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா, பேசுங்க. ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூட இருக்க அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க, துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, ஆண்டவரே, இறுதி ஜெபம் மற்றும் திருவந்த ஆராதனையிலும் உம்முடைய கரம் இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷமாக ஆண்டவரே, இந்த VBSோட கடைசி நாள் ப்ரோக்ராம் ஆண்டவரே, சிறப்பு நிகழ்ச்சி இருக்குது. ஆண்டவரே, அதிலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக பிள்ளைகள் ஆண்டவரே
ஒவ்வொருவரும் தங்களுடைய இயன்ற காரியங்களை செய்ய நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மறைத்து நீங்க வெளிப்படுங்க, பேசுங்க, இடைப்படுங்க, சுகத்தை தாங்க, அற்புதத்தை செய்யுங்க. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் என்னையும் உங்களையும் மேய்ப்பராய் இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அதனால நானும் நீங்களும் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு தாழ்ச்சி அடைகிறதே இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி அவரே தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நானும் நீங்களும் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? ஒரு மனுஷன் இயேசு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஓடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஓடி வந்து அவர்கிட்ட கேட்குறான். இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும்ல? ஆமாவா இல்லையா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லை? நான் என்ன பண்ணணும் அவன் கேட்குறான். ஏசு அவன்கிட்ட எல்லாம் சொல்றாரு. நான் சொல்லிட்டான். அவனுக்கு என்னன்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் அவனுக்கு என்ன பண்ணல, இஷ்டம் இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஆனா ஒரே ஒரு வார்த்தை, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தரித்திரங்கள்ட்ட கூட அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணிட்டான், திரும்பி போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு, ஆனா ஒரு சின்ன விஷயம்
என்னையும் உங்களையும் தேவனிடத்தில் பிரித்து விடுகிறது இல்ல. அப்புறம் அந்த வசனம் சொல்லுது என்னன்னா, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சீஷர்களை என்ன அப்போ ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாதா அப்படின்னு. ஆனா இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் மனுஷனால முடியாதது தேவனால கூடுங்க. நம்ம ஒருவேளை நம்முடைய சரீரத்துல வியாதிகள் இருக்கலாம். இது ஐயோ டாக்டர்கிட்ட போறேன், நான் போய்கிட்டே இருக்கிறேன். டாக்டர் சுகம் தர முடியாதுங்க, மருந்து சுகம் தர முடியாது. ஆனா என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் எதை வேணா நீங்க போட்டுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள என்ன பிரச்சனையா இருக்கட்டும், மனுஷனால எதெல்லாம் முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்குதோ அது எல்லாவற்றிலும் தேவன், என்னுடைய உங்களுடைய தேவனால எல்லாம் கூடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது என்னால உங்களால கூடாதுதான், ஆனா அவராலே கூடும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுங்க. தேவனால எல்லாம் கூடும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லாமாம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். சொல்லலாமா? ஆமென். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லலாமா? அவர் சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத. அப்பா பார்த்து சொல்லலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நீலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நீலத்தில்
எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் உம்மாலாத காரியம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே ஆமாப்பா ஆகுமா ஆகாதா? ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்துட்டு சீஷர்களை ஃபாலோ பண்ணி நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவர் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எப்படியா சொல்லுது? ஒருத்தன் நட்டிருக்கலாம், ஒருத்தன் நீர் பாய்ச்சிருக்கலாம், ஆனா வளர செய்கிறது யாரு? அவரால் மாத்திரம்தான். ஆமென். இந்த வசனம் அழகா இருக்கு. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். நிறைய காரியங்களை நிறைய நம்ம தேடி நாடி போகலாம், ஆனா எனக்கும் உங்களுக்கும் செய்கிறது விளைய செய்கிறது அவர் மாத்திரம்தான். எனக்கு உங்களுக்கும் சொன்னதை செய்கிறது அவர் ஒருவர் மாத்திரம்தாங்க. இந்த பாட்டை எப்படி சொல்லுது? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன், நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் எனக்கு வாய்க்காலாய் வருகிறவரா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பிரிஸ்கா இருக்கீங்களா? ஆமென். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து தூக்கம் வருதோ? ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம்ம இங்க சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற சிந்தனைகள் எதுவும் இருக்க கூடாது. அவரை மாத்திரம் பார்த்து பாடிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லமா நீ சொல்லி, நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. மறுபடி சொல்லமா நீ சொல்லி, நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி ஆராதனை காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நான் வரம்பிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வரம்பிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. சொல்லமாம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை
கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவாமப்பா, கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கினி, தேசத்தின் தலையாக்கினி, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கினி, தேசத்தின் தலையாக்கினி. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீ, பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீ, ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீ, ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீ. சொல்லமாம் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் வார்த்தையை ஆராதனை ஆராதனை ஆராதனை. இந்த மாசம் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றாகிலும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை உங்களையும் ஒன்றாகலும் ஒன்று செய்யாது. ஏன்னா எனக்கு உங்களுக்கு அவரே பரிகாரியாகி கர்த்தராக இருக்கிறார். ஆமென். இது என்னோட டிரான்ஸ்லேஷன்ல உங்களை குணப்படுத்துகிறவர் நான் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. என்னையே உங்களை யாரும் குணப்படுத்தவே முடியாதுங்க. என்னை உங்களை குணப்படுத்துகிறவர் அவர் ஒருவர், அவர் மாத்திரம் தாங்க. அவர் ஒருவரே. சொல்லலாமா? அவர் ஒருவரே. ஆராதனை ஆராதனை. எழுந்திருக்கலாமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசு. சொல்லமா பாப்பாத்து அப்பா, வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொன்னால் எல்லாம் ஆகுங்க. அவருடைய சொல்லில் என் ஜீவன் வாழும். ஆண்டவர் என்னை உங்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் என்னை உங்களையும் தேடுகிறதாக இருக்கிறது. நான் உடைந்தால், நான் உடைஞ்சு போனா அவருடைய உள்ளம் வாடுகிறதா இருக்கிறதுங்க. அவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தையும் எந்த வாழ்வில் தாங்குகிறதா இருக்கிறது. உடைந்த சூழ்நிலையா இருக்கலாம், எப்பேற்பட்ட நிலையா இருக்கலாம். அப்பா பார்த்து சொல்லாமாப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நீங்க சொன்னா எல்லாமே மாறுமேப்பா. என் வாழ்க்கையில எல்லாமே மாறுமே. உம்முடைய வார்த்தையில ஜீவன் உள்ளதே. உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறதப்பா. ஓ ஜீசஸ். நீ சொன்னால் எல்லாம் ஆகும். சொல்ல என்
மறுபடி சொல்லமா? நீ சொன்னால், நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உம் சொல்லா என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உழைந்தா உம் உள்ளம் வாழும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வில் என்றும் தாங்கும். உம் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சொல்லமா? பலவீன் என்று சொல்லாம பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம சுகவான் என்பே நான். பலவீனன் என்று சொல்லாம பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம சுகவான் என்பே நான். பாவி என்று என்ன தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவர். பரியாசம் பண்ண என்ன இருக்கிற இடத்துல, பரியாசம் பண்ற இடத்துல என்னையும் உங்களையும் அவர் அணைத்து, நான் இருக்கிறேன் அப்படின்னு உன்னை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறாருங்க. இந்த கால வேளையில ஒருவேளை பலவீனனா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்னை உங்களை பலவானாய் மாற்றி இருக்கிறார். சுகவீனனா இருக்கலாம், ஆண்டவர் என்னை உங்களை சுகவானாய் மாற்றுகிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வியாதிகளையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். சொல்லாமா? பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பே நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பே நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசிதாகும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பே நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பே நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பே நான். பலவீனன் என்று சொல்லாம் பலவான் என்பே நான். சுகவீனன்
ஏன்னா என்னையும் உங்களையும் குணமாக்குகிறவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் சொல்றார், நானே கர்த்தர், நானே கர்த்தர், உன்னை குணமாக்குகிறவர் நான் ஒருவரே என்று ஆண்டவர் சொல்றாருங்க. அவருடைய நாமம் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளமும் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்கிறதா இருக்கிறதுங்க. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. சொல்லமா, உம் நாமம் அப்பா, உம்முடைய நாமத்தை நான் சொல்ல சொல்ல என்னுடைய உள்ளம் மகிழுதையாப்பா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ. உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமோ. உம் நாமம் சொல்ல சொல்ல அப்பா என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் நம் நடுவில் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் அற்புதத்தை அவரால் செய்யக்கூடும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அப்பா பாத்தப்பா, இந்த நாளில் செய்யுங்க, இறங்கி வந்து எங்கள் மத்தியில அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லாமா? இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த ஒரு அற்புதத்தை நாங்கள் காணணும்பா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எங்கள் வாழ்க்கையில் காண செய்யுமே. சலாம் ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளால் சொல்லமா, தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரே, இந்த நாளில் செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். விசுவாசத்தோடு
ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அங்க காண செய்யுங்க. ஒரு அற்புதம் சொல்லாமா? ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. Oh yes Lord, ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. Hallelujah, 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 உயர்ந்தவரே, எங்கள் தெய்வமே, மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவரே. ஹalleluya, ஆமென், ஹalleluya, இயேசுவே, ஹalleluya, ஆமென், சர்வ வல்லவரே, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன், நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் சுகத்தை தருகிற தேவனாய் நம் மத்தியிலே இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு அவர் விடுதலை தந்தார், விடுதலை கொடுத்து விட்டார். ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. மீதியான வேளையில் எங்களோடு பேசு. சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி ஒவ்வொன்றிலும் எங்களோடு இடைப்பட இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம், சங்கீதம் 106 வசனங்கள் 1 22 வசனங்கள். சங்கீதம் 106 1 22 வசனங்கள். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீரில் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது.
அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டிலே பயங்கரமானவர்களும் செய்தவராகிய தங்கள் தேவனாகிய இரட்சகரை தேவனை மறந்தார்கள். ஆமென். ஆமென். praise the Lord. நாம் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். praise the Lord. இந்த வெள்ளம் ஒரு சில அறிவிப்புகள். கடந்த 4 நாட்கள் நம்முடைய சபையிலே விபிஎஸ் நல்லபடியாக நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த டைம் பிள்ளைங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் முதல் நாள் 24, அடுத்த நாள் 25. நான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நாள் வந்து பிள்ளைங்க, செகண்ட் நாள் வரல. செகண்ட் நாள் வந்து பிள்ளைங்க, தேர்ட் நாள் வரல. ஏன்னா ஸோ இருந்தாலும் பிள்ளைங்க நல்ல ஆர்வமாக வந்து கலந்து கொண்டார்கள். என்ன வருத்தம் அப்படின்னா, நம்முடைய சபை மக்களே நிறைய பேர் வரல, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. ஆனால் நல்லபடியாக 4 நாட்கள் நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைய நாளிலும் 5வது நாளாக நமக்கு இன்னைக்கு பிள்ளைங்க சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம மத்தியிலே செய்ய இருக்கிறாங்க. கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு டீச்சர்ஸு, வாலண்டியர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. அனுப்பின பெற்றோர்களுக்கும் அந்த வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். மற்ற நம்ம கொடுத்து உதவிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி மதியானம் மதிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் யாரும் தயவு செய்து போயிடாதீங்க. இருந்து அந்த பிள்ளைங்களோட அன்பின் விருந்தில் கலந்து கொண்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சரியா? ஓகே தானே? சத்தமே வரல. இந்த பிள்ளைங்கள்கிட்ட ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அனைவரும் இருந்து அன்பின் விருந்திலே சாப்பிட்டுட்டு தான் கண்டிப்பாக போகணும். சரியா? சரியா? ஓகே ஃபைன். அப்பாடா, உங்ககிட்ட இந்த சரி வாங்கிறதுக்குள்ளே கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. வர வாரத்தில் யாருக்காவது பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் இருக்கும் என்றால் எழுந்திருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். வருகிற வாரத்திலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் இருக்கும் என்றால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இல்லையா? ஓகே. சாட்சி நேரம். சாட்சிகள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் எழுந்தென்று சாட்சிகள் சொல்லலாம். அக்கா மைக் தட்டுமா? கேட்கல. மைக் தட்டுங்களா? சோற்று ஆண்டவரே, நீ ஆண்டவரே, நீ சாட்சியாக நிற்கண்டே அவனுக்கு கோடான ஒரு சோற்று ஆண்டவரே. சப்பா நன்றி ஆண்டவரே. 4 மாத காலமாக நான் இந்த ஆராணிக்கு வர முடியல ஆண்டவரே. எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணினார். நான் ஆராணிக்கு போயே ஆகும்னு சொல்லி எனக்கு போக வேண்டானார்கள். நான் போய்த்தான் ஆகும்னு சொல்லி ஆண்டவரே. சப்பா நான் புறப்பட்டு ஆண்டவரே பஸ் ஏறி வந்துட்டேன். எனக்கு ஆண்டவர் சுகம் பேல ஆரோக்கியம் தந்தார் ஆண்டவரே. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி மெக்கேனுக்கு நடக்க சொல்லும்போது நான் எட்டியே வைக்க முடியல. டாக்டர் நடந்தே ஆகணுமான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா என்னோட கிடையாண்டவரே, உங்கள் என் பேரும் போடணுமான்னு சொன்னேன். வாக்கி வச்சு நடமானாங்க. நான் எப்பவும் போல் நடக்கிற மாதிரி நடந்தேன். டாக்டர் சொன்னார், என்னமா நீ நடக்கிற மாதிரியே நடக்கிற, கால் வலி இல்லையா, என் தேவன் என்னோட இருக்கிறப்பா, எனக்கு எந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடந்து வந்தே மாதிரி அவரே எனக்கு கால் தூக்கி உட்கார வச்சு, கால் ஆட்டுமா உங்களுக்கு நெத்தக்கட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. 10 நாள் அங்கிருந்து வந்து அப்புறம் பார்த்து சோமணி அவரும் சோமணிட்டு வந்தார். புண்ணு ஆள்லைங்க அப்புன்னு போய் ஆகும்னு சொல்லி புறப்பட்டே வந்துட்டு ஏசு நாமத்தின் ஜெபத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மை என்னன்னா, காலில் அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க ஆப்ரேஷன் செய்து
4 மாதம் கழித்து இன்னைக்கு சபையில் வந்து சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் ஃபஸ்ட்டு நடக்க சொன்ன உடனே நார்மலாக நடக்க மாட்டாங்க, கொஞ்சம் எந்தி தான் நடப்பாங்க. ஆனால் அவங்க நல்லா நார்மலாக நடக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கும் அவங்கள நல்லா நடக்க இங்கே சபையில் வந்து சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த 1ஆம் தேதி அவங்களுக்கு திடீர்னு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி இந்த வெயில்னால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு, ஆனாலும் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து அவங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இன்றைய சபையில் வந்து சாட்சி சொல்ல ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆராதனையில் இப்படி சில சம்பவங்கள் நடக்கிறதுனால ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் வந்து பாடினவர்கள், வசனம் சொன்ன பிள்ளைகள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், நம்முடைய திருச்சபையில் இல்லாதவர்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, மிக சிறப்பாக செஞ்சாங்க. நான் கவனித்தேன், அது ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஒரு பிள்ளை, நம்ம பெனட் தங்கச்சியினுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அந்த பிள்ளை டான்ஸ் ஆடினது, ஆக்ஷன் பண்ணது, வசனம் சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனால் நம்ம விபிஎஸ் வைக்கிற நோக்கமே மற்ற பிள்ளைகளும் வரணும், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அதனால் இந்த விபிஎஸ் சிறப்பாய் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, இந்த விபிஎஸ்க்குன்னு கொஞ்சம் தான் காசு இருந்துச்சு, மிக குறைவான காசு. ப்ரைஸ் வாங்கணும், சாப்பாடு இது பண்ணணும், அப்பப்போ நடக்கிற பிள்ளைகளுக்கு விளையாட்டில் கொடுக்கணும், எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும், டீச்சர்ஸுக்கும் ஒரு பரிசு கொடுக்கணும், மொத்த செலவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் விசுவாசத்தோடு நடத்தினோம். எல்லாரும் கொடுக்காட்டி ஒரு சிலர் முன் வந்து அதை கேட்காமலே வந்து நல்ல தொகையை கொடுத்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், நம்ம சபையில் அதை விரும்ப மாட்டாங்க. பேர் சொல்ல வேண்டாம், தொகையெல்லாம் சொல்ல வேண்டான்னு நான் பொதுவாக சொல்ல மாட்டேன். அதனால் நம்ம அதை சொல்லலை. அவர்களெல்லாம் கொடுத்ததுக்காக, கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கொடுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுக்கலாம். நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறோம், பிள்ளைகளுக்காக உள்ள காரியம். நேற்றுக்கு இந்த அன்பின் விருந்து பண்ணாங்க, எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க, பெரிய பாத்திரத்தில் சிக்கன் பிரியாணி அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லோரும் அவங்கவுங்க தட்டிலேருந்து எல்லா பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் சார்ல்ஸ் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. சரி, பில்லிக்கிட்ட கேட்ட சாப்பிட்டாங்களான்னு, அவங்க பாட்டுக்கு எல்லா பிள்ளைகளும் ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பிள்ளைகள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி விளையாண்டு பழகுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறப்பாய் 4 நாட்களும் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். 4 நாள் வந்து உதவி செய்த வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்லாம் ரொம்ப சிறப்பாய் வந்து உதவி செய்தார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு காலையிலே வந்து இந்த ஆகாரம் சமைப்பதற்கு சீக்கிரமே வந்து செஞ்சு முடிச்சிடணும், அந்த இடமும் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் சீக்கிரமே வந்து 6:30 மணிக்கு 6:45 வரேன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து அந்த சமையல் காரியத்தை செய்ய, நம்ம சபை விசுவாசி எல்லாம் அதில் கலந்து கொண்டு சிறப்பாய் செய்ததற்காக எல்லாருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, செய்திக்கு நேராக வருவோம். பொன்னுத்தாய் அக்காவுக்கு ஆண்டு கொடுத்த சுகத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எனக்கு என்னன்னா, அந்த அக்கா நடக்க முடியாம சர்ச்சுக்கு வர முடியாது. அவங்க மாதிரி இருந்தா, என் குடும்பத்தில் இருந்தாலும், நான் வேற யாரையும் சொல்லலை, என் குடும்பத்தில் இருந்தாலும் என்னால் முடியாதும்பாங்க. ஒண்ணுமே இல்லை, சும்மா கொஞ்சம் ஒன்று இருந்தால் எனக்கு வர முடியல அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அவங்க காலை எடுத்து அந்த பஸ்ஸில் ஸ்டெப்பில் கால் வச்சு மேலே ஏற முடியாது, தூக்கி தான் விடுவாங்க. இல்லை தங்கச்ச முடியாது, வேண்டாம்பாங்க. நானே அவங்க வர்றது சரி பாவம் முடியாது வேண்டாம் நினச்சேன். ஆனால் அந்த காலோட கஷ்டப்பட்டு அப்படி நடந்து வலி தாங்க முடியாது. அவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, என் உயிருள்ள வரைக்கும் சபைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து சபைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அதை மறக்க முடியாது, என்னைக்கும் மறக்க முடியாது. சில விசுவாசிகள் நடந்து கொண்ட முறைகள் மறக்கவே முடியாது. ஒருவேளை பெருமையா சொல்லாட்டியும் வந்திருக்காங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்காங்க, போயிட்டாங்க நிறைய பேர், ஒரு சிலர். ஆனாலும் அவர்கள் செய்த சில நன்மைகள் நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அப்படியே இன்னைக்கும் அந்த காட்சி இருக்கிறது போல இருக்கும், சொல்ல முடியும். அதனால அப்படி அவங்க அந்த சிரமத்திலும் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண உடனே நான் தான் அவசரப்பட்டு வராதிங்கன்னு இன்னைக்கு வந்துட்டாங்க திருவிருந்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஒரு சிலர் உண்டு, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க முடியாமல் வந்துட்டு இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்லலை, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். சபைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வருகிற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒன்றுமில்லாமல் சாக்கு போக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே இருக்காது. சில வேளைகளில் சாக்கு போக்கு சொல்லி சர்ச்சுக்கு வர்றதுக்கு லீவ் போட்டுருவோம். கேட்டால் அது முடியலைங்க, நீங்கள் பெரட்டேன் உரமுறை வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது முடியலைங்க, வந்தெல்லாம் நினச்சேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வச்ச பேரு விபிஎஸ் சண்டே, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் சண்டே. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் சண்டே, அதாவது விடுமுறை வேதாகம ஞாயிறு ஆராதனை அப்படின்னு நான் பேர் வச்சேன். இந்த பிள்ளைகளுக்கும் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரியா இருக்கும், விசிலிங் வராது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கம்மி கூட பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்கும் சேர்ந்து இன்னைக்கு விசேஷமா இன்னைக்குள்ள நிகழ்வுக்காக ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். என்றைக்கும் பேசக்கூடிய செய்தி அல்ல, இன்றைக்கு சிறு பிள்ளைகளை கத்த நேசிக்கிற ஒரு செய்தியை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுக்கு ப்ரைஸு நான் பேசியெல்லாம் முடித்து ஒரு சின்ன காரியம் திருவிருந்து நடந்து முடிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் வச்சுருக்கேன், தருவேன். சரியா? எல்லாருக்கும் ப்ரைஸ் உண்டு, கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பரிசு உண்டு. அதே மாதிரி சாப்பாடு உண்டு, யாரும் சாப்பிடாமல் போயிடாதீங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. நிறைய சாப்பாடு செஞ்சுருக்கு, சாப்பிட்டு போங்க. ரைட். பிள்ளைகள் சின்ன பிள்ளையா வளரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே ஜீசஸ் தெரியுதோ இல்லையோ, ஒரு நடிகனை தெரியுது, ஒரு நடிகனுடைய பெயர் தெரியுது. ஒரு சின்ன பையன் அவன் ஒரு நடிகன் பேரை சொல்லி பண்றான் பாருங்க, நான் அசந்துட்டேன். அப்புறம் நம்ம தலை இருக்கார்ல, நம்ம தலை வந்தாரு. என்னங்க தலையா? அவங்க தலையா? ஏய், நம்ம தலையை பாத்தியா அப்படிம்பா. யாரை பின்பற்றாங்க? ஒரு நடிகரை பின்பற்றாங்க. ஆனா நமக்கு ஒரு தலை உண்டு,
இயேசுநாதர் தான். நம்ம அவருடைய சரீரம், அவர் நம்முடைய தலைன்னு பைபிள் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஏய் நம்ம தலை அப்படிங்கிறாங்க. ரசிகர்கள் கூட்டம் பட்டாளம் பெருகிட்டே போகுது. அப்போ தன்னை அறியாமலே என்ன நடக்குன்னா, சிறு பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள் ஒரு வாலிப பருவம்லாம் வரும் பொழுது அடிக்ட் ஆயிடுறாங்க. அதாவது அடிமை ஆயிடுறாங்க. யாருக்கு? ஒரு தலைக்கு அடிமையாயிடுறாங்க. அடிமையாயிடுறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அந்த சீக்ரெட் தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு. உயிரை கூட விட்டுருவான். அவங்களுடைய தலைன்னு சொல்றவனு நடிகனா இருக்கலாம், அல்லது அரசியல் தலைவராக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஒருத்தர் மரத்து மேலே உட்காந்துட்டு, எங்க தலைக்கு பிரச்சனை வந்துருச்சு, நான் மரத்து மேல இருந்து எட்டி குதிச்சு சாக போறேங்கிறானா. பெத்து வளர்த்து அவங்க அம்மா பாலூட்டி சீராட்டி வளர்த்த அவங்க அம்மாவை திட்டுவான். அம்மாவை அடிக்கிறவனு உண்டு. ஆனா யாருக்காக உயிரை கொடுக்கிறான்? ஒரு நடிகனுக்காக. எங்க தலைவர் அப்படிங்கிறான். அதனால யாருக்கும் தலை நமக்கு இருக்குது. நமக்கு தலை இயேசுநாதர் தான். நம்ம தலை முதல்ல ஒழுங்கா தான் போதும். இப்படி போய்கொண்டிருக்கு இந்த உலகத்திலே. இந்த வளருகின்ற இந்த இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும்? யாருக்கு பொறுப்பு? யாருடைய கடமை? யாருடைய கடமை? நான் கரெக்ட், நம்முடைய கடமை, என்னுடைய கடமை. அவர்களை எந்த வழியில் நல்வழிப்படுத்தணுமோ அந்த வழியில் நல்வழிப்படுத்தணும். இப்பெல்லாம் பிரசங்கங்கள் அப்படியே மாற்ற சொல்றாங்க. நானே முந்தி கேட்டிருக்கேன். ஒரு பையன் குட்டையில போட்டிருக்கு, ஒரு பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். நீ பாவி. அந்த பையன் போயிட்டு இருக்கவன், நான் ரோட்ல நிக்கிறேன், அந்த பையன் சொல்லிட்டு போறேன், என்னடா எல்லாரையும் வரவெல்லாம் நம்மளெல்லாம் பாவிங்கிறான்டா அப்படின்னு. அப்போ சொல்லக்கூடிய மெத்தடு காஸ்பல் இருக்கு பார்த்தீங்களா? நற்செய்தி அறிவிப்பதே இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியதா இருக்கு. எடுத்தன பாவி கீவினெல்லாம் சொல்றது நாட்கள் இருந்தது. பாவிதான். அந்த பாவியே நேர ஏன் நீ பாவின்னு சொல்லாம அவன் அப்படி சுத்தி வளைச்சு அவனே நான் பாவின்னு சொல்ல வைக்கிறது தான் இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர்களை உருவாக்கணும். நாடு சீரழிஞ்சது போகுது, கெட்டு போயிட்டு இருக்குது. நான் ஒரு வீட்டில் போகும்போது நடிகன் படமா இருந்துச்சு, நடிகர் நடிகை படம். சுற்றி பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ கஷ்டம்னா இந்த படம்லாம் மாட்டிருக்கு, வருவாங்களா யாராவது? இல்லைங்க பாஸ்டர் வரமாட்டாங்க. இல்லை வருவாங்களா, ஒட்டி வச்சிருக்கேன் அப்படி? இல்லை வரமாட்டாங்க. பயங்கரமாக வச்சுருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த பெயர்களெல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், யாரும் என் வீட்டுக்கு தேடி வர முடியாது. ஆமேன். உங்கள் வீட்டுக்கு யாரும் தேடி வர முடியாது. உங்கள் வீட்டை பார்த்தாலே திரும்பி போயிடுவாங்க. உங்கள் வீட்டை பார்த்தா வெறுப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் உங்கள் வீட்டு கதவை தட்டுறாரு. ஆமேன். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட. ஒரு பெரிய ஆளு உங்க வீட்டுக்கு நான் விருந்துக்கு வர்றேன்னா எப்படி இருக்கும்? வீட்டை அலங்கரிச்சு இல்லை பட்டாசு வச்சு அங்கிருந்த எல்லாம் ஆயத்தம் பண்ணுவோம். ஆனா இயேசுநாதர் வர்றேன்னு சொன்னா ஏத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்களே. ஆனா அவரு வேண்டானாலும் வந்து கதவை தட்டுறார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு சுருக்கமான செய்தி தான் பார்க்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 - 16 முடிய. இதுக்கு ஒரு தலைப்பு என்ன தெரியுங்களா? இதனுடைய தலைப்பு The little children and Jesus. The little children and Jesus. சிறு குழந்தைகளும் இயேசுவும் அப்படிங்கிற தலைப்பு இதுக்கு உண்டு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். சரி, வாசிங்க. கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். போதும், கவனிங்க. சிறு பிள்ளைகளை, ஒரு மொழிபெயர்ப்புல குழந்தைகள்னே போட்டிருக்கு. ரொம்ப சின்ன குழந்தைகள், ஒருவேளை கொஞ்சம் நடக்கலாம், ஆனா சின்ன பிள்ளைகள். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் தொடணும் அப்படின்னு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இது 3 சுவிசேஷத்தில் இருக்கிறது. இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்தில் இருக்கு. இந்த 3 சுவிசேஷத்திலும் மத்தேயுவில் சொல்லப்பட்ட அற்புதம் மார்க்குல சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு, மார்க்குல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதம் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கும். லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயிலே, மார்க்கிலும் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 சுவிசேஷங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு தியாலஜி, பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்போது இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, சமநோக்கு நற்செய்தி நூல்கள். என்னங்க? சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. எது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா பெரியவங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3ம் சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. யோவான் அதில் சேருவதில்லை, யோவான் சேராது. இந்த 3ம் தான் சமநோக்கு நற்செய்தி நூல்கள். இந்த 3லையும் இந்த சம்பவம் இருக்கிறது. சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் சிறு குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அந்த குழந்தைகள் மேல் தன் கையை வைத்து தொடும்படி அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். யார? குழந்தையா கொண்டு வந்தவர்களையா? கொண்டு வந்தவர்களை. பெற்றோரா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், சித்தப்பா கூட இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து இருக்கலாம். அப்போ இயேசு ஆண்டவர் என் பிள்ளைய, என் குழந்தைய, என் சிறு பிள்ளைய அவர் கையை வச்சு தொடணும், அவ்வளவுதான். தொடணும், தொட்டா போதும். ஒரு சுவிசேஷத்துல இயேசு தொட்டாரா? இதே சம்பவம் தொட்டார்னு போட்டிருக்கு. அது இதுல மார்க் ஏன் எடுத்துக்கொண்டேன்னா, இந்த நல்லா கவனிக்கிற, இந்த மார்க் சுவிசேஷம் டைரக்டா பேதுரு சொல்லும்படி பேதுருவோடு இருந்து பேதுருவிடத்திலிருந்து கேட்டு அறிந்த சம்பவத்தை மார்க் எழுதுறார். ஆனா மத்தேயு, லூக்கா, யோவான் அப்படி எழுதல. மத்தேயு, லூக்கெல்லாம் அப்படி எழுதல. குலே அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், சில காரியத்தில் புத்தகத்திலிருந்து அதிலிருந்து எடுத்துக்கொண்டது தான் மத்தேயும் லூக்காவும். யோவான் அப்படித்தான். ஆனா டைரக்டா அதிகமான இன்ஃபர்மேஷனை சரியா தெளிவா கொடுப்பது மார்க். அதான் இந்த மார்க்கை நான் எடுத்துக்கிட்டேன். மார்க்கில் ரொம்ப தெளிவா இருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கும் மத்தேயு, லூக்கால வித்தியாசம் இருக்கும். ரைட். இது சமநோக்கு நற்செய்தி நூல்களில் இந்த சம்பவம் இருக்கு. மார்க் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள், பெற்றோர்கள் கொண்டு வந்தார்கள், உறவினர்கள் கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவர்களை சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். சீஷர்கள் அதட்டினதை பார்த்து 14ஆம் வசனம், இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து. அப்படி இருக்குங்க. எப்படிங்க விசனம் அடைந்துன்னா என்ன? வருத்தம், கவலம். ஆனா அதான் இல்ல. அதை கண்டு என்ன செய்யறாரா? இயேசு அதை கண்டு ஆங்கில மொழிபெயர்ப்பின்படியும் வேற தமிழ் மொழிபெயர்ப்பின்படியும் நல்லா நீங்க கவனிக்கணும். இயேசு அதை கண்டு கோபம் கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வருது. இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து அடிச்சதெல்லாம் கோபமெல்லாம் பட்டிருக்காரு. சில இடத்துல கோபமா பேசியிருக்காருல்ல. இங்கேயும் விசனம் அடைந்தார்னு நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்குது. ஆனா பொது மொழிபெயர்ப்புல இயேசு அதை கண்டு கோபம் கொண்டு. ரெக்கவரி வெர்சன் அப்படிங்கிற அந்த ரெக்கவரி வெர்சன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
இயேசு அதை கண்டு கடும் கோபம் கொண்டாராம், ரொம்ப கோபப்பட்டாராம். இல்ல நமக்கு விசனம் அடைந்து இப்ப இதெல்லாம் நீங்க சேர்த்து பாருங்களா. இயேசு அந்த நிகழ்வை கண்டு குழந்தைகளை கொண்டு வருகிற அந்த பெற்றோர், அந்த மக்களை கண்டு சீஷர்கள் அதட்டும் பொழுது இயேசு அதை பார்த்து விசனப்பட்டு, வருத்தப்பட்டு, கவலைப்பட்டு, கோபப்பட்டு, அதான் நினைச்சு பார்க்கணும். வருத்தம் கலந்த கோபம், கோபம் கலந்த வருத்தம். ஆமென். இப்போ இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, கோபப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். சரி, இப்ப என்ன சொல்றாரு? அவர்கள் மேல கோபப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். நேத்தைக்கு, முந்தா நேத்து, அடுத்த நாள் பிள்ளைகள் பண்ண கலாட்டா சொல்ல முடியாது. ஒரு புள்ள போகும் பண்ணும், அதுல இந்த குட்டி பையன் பாருங்க, ஒருத்தர் இருக்கான், இன்னொரு குட்டி பையன் இருக்கான், இல்ல அங்கே போயிட்டே இருப்பான். என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளை ரொம்ப மிரட்டன்னு வச்சுக்க, ஏய் போகாதுன்னு யாரு விசனப்பட்டுருவாரு? இயேசுநாதர் விசனப்பட்டுருவாரு. யோசி பார்த்தீங்களா எப்படி வசனம் பாருங்க. இல்ல சில சமயம் சில பிள்ளைகள் குறும்பு பண்ணது நமக்கு கோபமா இருக்குது. ஆனா கோபப்படுற நம்ம மேல இயேசுநாதர் என்ன பண்ற? கோபப்படுறார். அப்ப குழந்தைகளை பொறுமையா இருக்கு விட்டுறணும். சில சமயம் சில ஊழியக்காரர் கூட ஸ்டேஜ்ல, ஏமா அந்த குழந்தை ரொம்ப தொந்தரவு பண்ணி அழுதுட்டு இருக்கு, வெளியே கொண்டு போமா. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இந்த வசனம் தெரியுமோ தெரியல, நம்ம குழந்தைகளை ஒன்றும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் அழாம பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாலே அவங்க குழந்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அமைதியெல்லாம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ரொம்ப அன்பா சொல்லணும். ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் அந்த குழந்தையில கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வளர்ந்த பையனை குறும்பண்ணான்னு கயிறை திரிச்சு அட்டி காலில் முழங்கால்கள் விழுவிழுன்னு வெளுத்துட்டாராம். அடிச்சோடனே தப்பா சரியா? சரியா தப்பா சொல்லுங்க? தவறு. அடிச்சிட்டாராம். உடனே அந்த பெரிய பாஸ்டருக்கு நியூஸ் போயிடுச்சு. அந்த பெரிய பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சபையில் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி, நீங்கள் சபை விட்டு போயிருங்க, நீங்கள் சர்ச்சு பாஸ்டராக இருக்க வேண்டாம், நான் வேற ஒரு பாஸ்டர் போட்டுறேன்னு போக சொல்லிட்டார். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கோவம் வந்துருச்சு, என்னங்க இப்படி பிள்ளைய அடிச்சிருக்காங்க, அவங்களே இப்படி அடிக்க மாட்டாங்க. ஸோ நேற்று கூட ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, குழந்தைகளை கொஞ்சம் கடுமையாக நடத்துன்னு கலெக்டர் வந்து திட்டினாராம். கலெக்டர் வந்து என்ன செய்தாராம்? திட்டினாராம். ஒரு நம்ம சர்ச்சில் உள்ள ஆசிரியர் சொல்றாங்க, கலெக்டர் வந்து திட்டினாராம். அதில் பல்பை உடைச்சிடுறாங்க, அதை உடைச்சிடுறான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கலெக்டர் திட்டினாராம். அது அப்படி கலெக்டர் அப்படி அவங்கள திட்டினது ஒரு விதத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி இருக்கட்டு. ஆனா ஒரு காரியம், இயேசுநாதர் என்ன பண்ணிருக்கு? குழந்தைகளை கொண்டு வா, தடை பண்ணாதன்னு கோவப்பட்டிருக்காரு. ஃபேனை தட்டி ஒருத்த உடச்சிட்டான்னு வச்சிருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தா அதை இந்த குழந்தை உடைத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, ஊழியர்கள் இருக்கட்டு, நீங்க பெற்றோர்கள்லாம் இருக்கு, நம்ம கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியது இருக்கு. சரிதானே? உண்மை தானே? நமக்கு கோபம் வரும் எல்லாம் ரைட், ஆனா கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியது இருக்கு. அவசரப்பட்டு சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுறோம், கோபமெல்லாம் படுறோம். இயேசுநாதர் கோபம், அப்ப குழந்தை என்ன குறும்பண்ணார், இயேசுநாதர் கோபப்பட்டிருப்பாரா? அவர் கையில போனாதான் மாறிடுதே பிள்ளைய. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க, தடி எதுக்கு தெரியுமா வைக்கப்பட்டிருக்கிறது? கோலும் தடியும் தேற்றும். தடி எடுத்து ஆடி ஏதாவது பண்ணனா சாத்துறதுக்கு ஒரு அடி அடிக்கணும். நம்ம அப்படி ஆண்டவர் அடிச்சிருந்தா நான் எத்தனை அடி வாங்கியிருப்பேன்? முடியுமா? முடியாது. இப்ப இயேசுநாதர் என்ன பண்றாரு, அந்த சிறு குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு விசனம் அடைந்து கோபம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க. அப்ப சின்ன பிள்ளைகள் மேல் எவ்வளவு அக்கறையா இருக்கார், எவ்வளவு அக்கறையா இருக்கார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்யறாங்க பாத்தீங்களா? டீச்சர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கல்ல,
எல்லாம் போயிட்டாங்க. இந்த சிறு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தர் எவ்வளவு அக்கறையா இருக்கார். இந்த பிள்ளைகளை நடத்துற அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஊழியம் செய்யறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஊழியம் பார்த்தீங்களா? ஏன்னா எதிர்காலத்தில் சொல்லுவாங்க, நான் சண்டே ஸ்கூல்ல படித்தேன், சண்டே ஸ்கூல்ல நான் படித்தேன், வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணேன். சில பெண்கள் அழுதுருக்காங்க என்கிட்ட, பெரியவங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப வயசாயிருக்கு. ஏமா அழுறீங்கன்னு கேட்பேன். இல்லைங்க, சண்டே ஸ்கூல் நாங்களும் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேங்க, எனக்கு கல்யாணம் நான் இடத்துல அப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் சர்ச்சுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு அழுறாங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளையில போய் அந்த சண்டே ஸ்கூலில் படித்ததை நினச்சி, இயேசுநாதருடைய அன்பை நினச்சி அழுகிறவர்கள் இருக்காங்க, சின்ன பிள்ளையில போயிருக்காங்க. அப்போ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். சின்ன பிள்ளைகளை குறும் பண்ணதான் செய்வாங்க, சில சமயம் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதுக்குன்னு தொந்தரவு பண்றதுக்காக கொண்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. இப்ப பரவாயில்ல, போன தடவை 40-50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாம் கொண்டு இந்தாங்க ஃபாதர் அப்படின்னு விட்டு போவாங்க. கொஞ்சம் நாங்கள் நல்லா விசுக்குன்னு இருக்கலாம் பாருங்க, ஒரே தொந்தரவுங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் 5 நாள் வச்சது இன்னும் கொஞ்சம் அதிகம், இன்னும் 2-3 நாள் ஜாஸ்தியாக வச்சிருக்கலாம் பாங்க. என்னால் அதுக்காக வைக்க முடியாது. ஏன் பிள்ளைகளை வச்சிருக்க முடியல? ஸ்கூலில் லீவ் விட்டோன்னே நான் என் பேரன்லாம், ஏன் மேடம் சீக்கிரம் லீவ் விட்டீங்களே, இல்லைங்க எலெக்ஷன்லாம் வரப்போகுது, இல்லை மறுபடியும் ஏதாவது சேர்க்க முடியும், இல்லைங்க போதுங்க, அவங்களால முடியல. எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். சின்ன பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருக்குல்ல. உங்களுக்கு தெரியும், குழந்தைகளை வளர்க்குறது கொஞ்ச நேரம் அந்த பையனு ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை ஒரு 4 நாள் 5 நாள் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்களே. நான் வந்து பார்த்தேன், கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், ஜூஸ் கொடுத்தாங்க, குடித்தேன், பிஸ்கட் சாப்பிட்டேன். நான் இந்த பிள்ளைகள்லாம் இப்போ நடத்த சொன்னால் என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம். அவன் பண்ணுற குருவம் பார்த்தா நான் எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் பண்ணுவான், முடியாது. ஆனால் அந்த அதுக்கு தான் இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை சர்ச்சில் உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லா திருச்சபையிலும் தெரியுது இந்த சின்ன பிள்ளைகளை உருவாக்கணும்னு. பெரிய பெரிய சர்ச்சில் நிறைய பிள்ளைகளை தனியாக கூட்டிகிட்டு போய் கிளாஸ் எடுப்பாங்க. அது ஒரு காலத்தில் அப்படி படித்து வந்ததுலேருந்து ஒரு காலத்தில் அவங்க பைபிள் காலேஜ் போவாங்க, பாஸ்டராக வருவாங்க, ஏன் சிலர் கலெக்டராக கூட போவாங்க. ஆமீன், பிரைஸ் எல்லாம். உருவாக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊழியம்தான் இந்த ஆசிரியர்கள் செய்கிற ஊழியம். ஆமீன். சிலர் எனக்கு தெரியாமல் போச்சுங்க பாஸ்டர், நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, வர்றேன், வீட்டில் வந்து கதவை தட்டி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் பாஸ்டர், சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறோம், செய்கிறேன், என் பிள்ளையை சேர்த்துருக்கலாம்ல. யார் வேண்டான்னா, ரோட்டில் போகிறவங்களெல்லாம் நான் கூப்பிட்டனே, காரை நிறுத்தி தம்பி மாதிரி வந்தாங்க, அந்த பசங்க வந்தாங்களே, ரோட்டில் போகும்போது காரை நிறுத்தி பசங்களை சொன்னேன், சரி வர்றேங்க ஃபாதர்ன்ட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் நம்ம தான் அனுப்பணும். நான் என்னன்னா, அந்த எக்ஸாம் எழுதிட்டு, சாம் எக்ஸாம் எழுதுனா, அப்படி இன்னொரு பிள்ளைகள் எழுதுனாங்க, ஜெனிஸ் எழுதுனா, எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் வந்தாங்க. எக்ஸாம் அன்னைக்கு அடுத்த நாள் நாளைக்கு அன்னைக்கு கிளாஸ் வந்தாங்க. எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதையுமே நினைக்க மாட்டோம். நான் என்னை தான், என் கஷ்டம் தெரியுமா யாருக்காவது, என் சூழ்நிலை தெரியுமா, எனக்கு வீட்டில் என்ன தெரியுமா, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க தெரியுமா, எங்கள் தாத்தா எப்படி இருப்பாங்க. அப்படியே இருன்னு நான், அப்படியே இரு, அப்படி இருக்க கடவாய். புரியணும். அப்ப நம்முடைய பங்கு என்ன? ஆண்டவருக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உனக்கு உயிரோடு வாழ தேவனை அனுமதிச்சிருக்காரு இல்ல. நான் சாகாம உயிரோடு இருக்கேன்யா, ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னை வாழ வச்சிருக்கிறாரு. எனக்கு அது முடியல, இது முடியல, வரல, நேரம் இல்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க, இந்த பிள்ளை சரியா ஒழுங்கா வரல, பரவாயில்லைங்க கொஞ்சம் சரியா வரலன்னா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் தான், ஒழுங்கா வரட்டு, வர சொல்லுங்க நீங்க. அதுதான் நம்முடைய கடமை. சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க, வேத வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி கொடுக்கணும். இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சர்ச்சிலையும் முதலிடம் கொடுக்கணும், பிள்ளைகளை கொண்டு வரணும். ரைட். அடுத்தது, அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்?
தடை பண்ணாதீங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் தடை பண்ண. நீங்க வாங்க, உங்களை வசனம் நல்லா சொன்னாங்க பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? நல்லா பாருங்க, உங்களை பார்த்துட்டீங்களா? அங்க பாருங்க, என்ன பாருங்க, இவங்க எல்லாம் வசனம் சொன்னாங்களா? சரி, அதான் அவர்களை என்ன செய்யாதீர்கள். இரண்டாவது, தடை பண்ணாதீர்கள். மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாய் உடையது. இந்த சின்ன பிள்ளைகளுடையது மாதிரி தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எப்படியா? இந்த சின்ன பிள்ளைகளை போல இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு அந்த சிறு பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறது பாருங்களேன். வாலிபர்களை காட்டிலும் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை. சிறு பிள்ளைகள் சின்ன பிராயத்தில் இருக்கும்போது என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதே. சிறு பிராயத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னிடத்தில் வருவதை தடை பண்ணாதிருங்கள். என்கிட்ட வந்த குழந்தை வாலிப பருவமாக்கும் பொழுது வாலிப பிராயத்தில் என்ன நினைக்கணும்? ஏன்? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் எப்படியா? அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, பக்கத்துல இருக்கு, மனம் திரும்புங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். எப்படி? ஒரு சிறு பிள்ளைய மாதிரி மாறணும். சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளையை போன்று ஆகிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது தேவனுடைய ராஜ்யம். நானும் நீங்களும் சிறு பிள்ளையை போல மாறணும். ஒரு 2 வீட்டுல அல்லது சொந்தக்காரங்க 2 பேரு சண்டை போட்டுக்கிறாங்க. ஜென்ம விரோதமா ஆயிடுச்சு, பகையாயிடுச்சு. இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியே போய் பேசிக்குவாங்க. நல்லா சண்டை போட்டாலும் வெளியே போய் பேசிக்குவாங்க. ஏன்டா அவங்க பேசணும்னு மொத்துன்னு பொத்துவாங்க பெரியவங்க. இனிமேல் போவியாடா? இல்ல, அந்த காலத்துல சூடு வைப்பாங்க கம்பியில, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூடு வைப்பாங்க. பாவம், குழந்தைகளை வளர்க்கறது பாருங்க, சூடு வச்சு வளர்க்குறாங்க. இந்த காலத்துல பிள்ளைகள் நமக்கு சூடு வைக்குது. மாறிடுச்சு. சோ தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட சின்ன பிள்ளையை போல மாறாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்ம எப்படி மாறணும்? சிறு பிள்ளையை போல மாறணும். ஆமென். அது மறந்துடும் இல்ல? விசுவாசி சண்டை போட்டுட்டு சில சமயங்களில் என்ன விசுவாசி என்ன பண்றாங்க? ஒரு சபையில நான் மூஞ்சில் முழிக்க முடியாதுங்க பாஸ்டர், நான் வரமாட்டேன். இந்த பாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ வேண்டாம் பிரதர் வாங்க. இல்ல இத்தனைக்கு அவங்க சொந்தக்கார, அவன் மூஞ்சில் முழிக்கணுங்க, வந்த காலையில வர முடியாது. பாஸ்டர் என்ன பண்ணாரு? இப்ப இறங்கி போறாரு. ஏன்? சபை மக்களுக்காக பாஸ்டர் ஏதாவது செய்யணும். சரி, உங்களுக்காக சாயங்கால ஆராதனை வைக்கிறேன், உங்களுக்காக சாயங்கால ஆராதனை வைக்கிறேன். ஒரே ஒரு நபருக்காக சாயங்கால ஆராதனை வச்சா வர. இந்த பாஸ்டர் படுத்துற பாடு இருக்குதே சில. அவங்க மனுஷன்னு கொஞ்சம் நினைக்க வேண்டாமா? சாயங்காலம் வைக்கணும். சாயங்காலம் முடியாது, 2 இடப்பட்ட நேரத்தில் வைங்க. சரி, அப்படியும் செய்யறேன். வருவாங்களா? வரமாட்டார்கள். அவ்வளவு நல்லவர்கள். எவ்வளவு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. பாஸ்டர் இறங்கி போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நான் இறங்கி தான் போறேன், நான் இறங்கி போறேன். நீங்க அப்புறம் கேட்டா இயேசு இறங்க மாட்டாரு. விளையாட்டு இல்லை, கெஞ்சுறேன். காலை கூட பிடிக்கிற அளவுக்கு பாஸ்டர்ஸ் போறாங்க. ஒருத்தர் ஒரு சமயத்துல ஒரு பாஸ்டருடைய மனைவி அவங்க வரலன்னு காலை பிடிச்சிருக்காங்க. காலை பிடிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமான காரியம். ஒரு ஊழியக்காரன் கெஞ்சி இறங்கி வர்றானா, அவன் வீட்டுக்கு விசேஷத்துக்கு கூப்பிடுறான், சர்ச்சுக்கு கூப்பிடுறான். கூப்பிடுற நேரத்துக்கு பாஸ்டர் ஓடி வர்றாருல்ல, எந்த நேரம்னாலும் போ, தேவையில்லை, பாஸ்டர் தேவையில்லை.
அவர் கிடக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம் இல்லை. அப்புறம் திடீர்னு கொஞ்சம் பெரிய பையனாகி பிள்ளையானோன்னு, பாஸ்டர் நீங்க தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எனக்கு இழிச்சவன் பார்த்தீங்களா, நீங்க தான் என் பிள்ளை என் பையன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சர்ச்சுக்கே வேலை, நான் எப்படியுமா நடத்தி வைக்க முடியும்? சர்ச்சுக்கு வராத ஒரு நபருக்கு என் சர்ச்சில் உள்ளவங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியே பிரச்சனையில் இருக்குது. வராதவங்களுக்கு இது யார் செய்த தப்பு தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. கரெக்டா பாஸ்டரா? கரெக்டா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. டீச்சர் தானே நீங்க. பாஸ்டர் செய்யற தப்பு. ஒரு வந்து அழுகிற மாதிரி கல்யாணம் முடிச்ச பிறகு அடுத்த நாள் about that சிஸ்டர் குழந்தை கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு நல்லா இருக்காது. இந்த சர்ச்சுக்கு நேரம் இல்லை போயிட்டாங்களா? இல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, காலை பிடிச்சிருக்கேன். ஐயா காலை பிடிக்கிறதுனால அந்த பாஸ்டருடைய மனைவி குறைஞ்சு போகல, நல்லா தான் இருப்பாங்க. காலை பிடிச்சி கெஞ்சி அழ வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் மாதிரி ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும்? குழந்தையை போல், சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனை புறக்கணிக்க அவர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? போயிடுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் முக்கியமானவர், திருச்சபை முக்கியமானவர். நமக்கு ஒரு போதகர் தேவை. நான் ஒரு பாஸ்டரா இருந்தாலும் எனக்கு வெளியூர்களில் என்னுடைய வயதுக்கு சரிசம வயது, என்னை விட பல நாடுகளுக்கெல்லாம் போய் சில அனுபவங்கள் உள்ளவங்க. ஆனால் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நானும் கேட்பேன், ஆலோசனை கேட்பேன். ஏன்? அது தேவை. என்ன தேவை? நமக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? தேவை. நமக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்கு தேவை. புரிஞ்சுக்குங்க. புறக்கணிக்க கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுக்கணும். காலையில ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சுனா, நேரமாயிடுச்சு, அப்படி இருக்கிற குடும்பம் உண்டு. என்ன ஆயிடுச்சு? நேரம் ஆயிடுச்சு இல்லைங்க, ட்ரெஸ் பண்ணு குளி, ட்ரெஸ் பண்ணு, ட்ரெஸ் பண்ணு குளி, ட்ரெஸ் பண்ணு, சர்ச்சுக்கு போ, புறப்படு. சொல்லக்கூடாதா? சர்ச்சுக்கு போ, புறப்படு, சீக்கிரம். எங்க வீட்டில் பாசமா விரட்டிட்டே இருப்பா, என்னையும் கூட சேர்த்து விரட்ட செய்வா. சீக்கிரம், நேரம், போங்க போங்க, நம்ம பிள்ளைகளை சீக்கிரம் போங்க. இது அடப்பா, சர்ச்சு போயிட்டு இருக்கு, நாளைக்கு போ. நான் ஒன்றும் சொல்லலை, தேர மாட்டீங்கிற. என்ன செய்ய மாட்டீங்க? தேர மாட்டீங்க. சர்ச்சை புறக்கணிச்சா இயேசுநாதர் வீடு, எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடுங்கிறது. ஆண்டோடைய வீடு. எங்க வீட்டுக்கு வாங்க விசேஷத்துக்கு. என் பர்த்டே 70வது வயது கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்க. 70வது வயது கொண்டாடும் பொழுது நீங்கள் எல்லாம் வாருங்க. வராமல் தான் ஸ்தோத்திரம், கவலைப்பட மாட்டேன். ஆனால் சர்ச்சில் ஆண்டு விழா வருதுன்னா நீங்களாம் முதல்ல வரணும். ஆமென். தெரிஞ்சுக்குங்க. நம்ம சர்ச்சு காரியம் சிலர் வந்து ஓடி வந்து செய்வாங்க. நாங்கள் வீட்டில் அதுக்காக நன்றி செலுத்துவோம், நாங்கள் பேசிக்குவோம். ஓடி வர்றாங்க. கர்த்தர் அவர்களை நான் சொல்கிறேன் மிகவும் ஆசீர்வதிக்கணும். சர்ச்சு காரியங்களை ஆக்டிவிட்டியில் உதவி செய்யணும்னு கூட நான் சொல்லலை, வந்து கலந்து கொள்றீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். ரைட். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 15ஆம் வசனம் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். எவனாகிலும் பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எவனாகிலும் சிறு பிள்ளையை போன்று தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சின்ன பிள்ளை நீங்க சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இல்ல. ஒரு டேபிள்ல நிறுத்தி உயரமான டேபிள் உட்கார வச்சுட்டு குதி குதி அப்படின்னா போதும். இப்ப யாராவது இங்க நிக்க வச்சுட்டு குதிக்க சொன்னா குதிப்பானா? என்னை நம்ப மாட்டான். இவரு கொஞ்சம் பார்த்தா பிடிக்கிற மாதிரி தெரியல, வயசானவர் விட்டாலும் விட்டுருவாரு, குதிக்க மாட்டாங்க இங்க இருந்து.
ஆனா அதே இது இந்த இடத்துல நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா வந்து குதிடானா என்ன பண்ணிடுவான்? குதிச்சிருவான். ஏன்? எங்க அப்பா என்னை பிடிச்சிருவார், பிடிக்க முடியாட்டேன்னு பிடிச்சிருவார் நம்புவான் இல்ல. எங்க அப்பா பிடிச்சிருவார். குழந்தைய தூக்கி மேல போட்டு பிடிக்கும், குழந்தை சிரிக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்படி மேல தூக்கி போட்டு பிடிப்பான், குழந்தை சிரிக்கும். அப்ப அந்த குழந்தையினுடைய நம்பிக்கை பாருங்க. குழந்தைய தண்ணிக்குள்ள தூக்கி ஸ்விம்மிங் பூல்லையோ அல்லது ஏதாவது ஒரு தொட்டியில சும்மா அப்பா இருந்துச்சு அப்படி தூக்கி போட்டாலும் அது சிரிக்கும், அழுவும் சில சமயங்கள்ல. அந்த அப்பாவை சார்ந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த பிள்ளை. அப்பாவை தண்ணிக்குள்ள இறங்கும்போது அப்படியே அவங்க அப்பாவை பிடிச்சிக்கும். அப்படிதானே நீங்க காலத்தை பத்தி தலையாட்டுறோம். ஆமா எங்க அப்பாவை அப்படி பிடிச்சிக்குவேங்கிறான். பிடிச்சிக்குவான். ஏன் தெரியுமா? சில முதுகுல தொத்திக்குவாங்க. எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா மூழ்கினா தான் நானும் மூழ்குவேன். எங்க அப்பா மூழ்க மாட்டார். அவனுக்கு யார் ஹீரோ தெரியுமா? யாரு? அவங்க அப்பா. ஆனா இப்ப உள்ள பசங்களுக்கு அவங்க அப்பாவை ஜீரோ பண்ணிடுறான், வேற ஒருத்தர் ஹீரோ பண்றான். எவ்வளவு மோசம் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம பிள்ளை, என் மகன் பெரியவன் சார்ல்ஸ் ஒரு தடவை உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டா ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. என்ன சொன்ன சார்ல்ஸ்னா, நான் எங்க அப்பா அம்மா தான் அப்படின்ட்டான். நானும் மனைவி அழுதுட்டோம். அவன் சொல்லலாம் ரோல்டு மாடல் யார் வேணாலும் சொல்லலாம் இல்ல. நம்ம யாராவது சொல்லலாம், அப்துல் கலாம் சொல்லுவோம், நல்லது, நல்ல தலைவர், மிகச்சிறந்த தலைவர். அன்னை தெரசாவை சொல்லலாம், மிக சிறந்த ஒரு ஒரு சமூக சேவை செய்த அம்மா இல்ல. பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய ஒரு தலைவர், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல் ரோல் மாடல், முதல் இது யார் தெரியுமா? அப்பா தான். சொல்லுங்க பாப்போம், யாரு தான்? அப்பா தான். சொல்லு, யாரு? யார் அப்பா? உங்க அப்பா, சரிதானா? அப்பா அதுதான் பாருங்க. ஏன்? அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கிறார். அவர் ஆண்டவருக்காய் வாழ்ந்து இருக்கிறார். அவர் உங்களுக்காக அநேக நன்மைகளை செய்திருக்கார். என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பன், என்னை வளர்த்த என் தகப்பன், என் கஷ்டத்துல நஷ்டத்துல என்னை வளர்த்த என் தகப்பன் ரோல் மாடல். எங்க அம்மா என்னை வளர்த்தார்கள். எங்க அப்பா ஒருவேளை கொஞ்சம் சரியில்லாம இருந்தாலும் எங்க அம்மா என்னை வளர்த்தாங்க. எங்க அம்மா என்னை அரவணைத்தார்கள். எங்க அம்மா என்னை திடப்படுத்தினார். எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். ஆமென். அப்பா அம்மா, ஆமென். அதாங்க முக்கியம். யாரை நீங்க சொல்லலாம், சரி, அவங்க தான் உயிரை கூட கொடுப்பாங்கல்ல. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக உயிரை கொடுப்பாங்க, உயிரை கொடுப்பாங்க. மறந்து விடாதீர்கள். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சின்ன பிள்ளையை போல மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள. ரைட், கடைசி வசனம் நான் முடிக்கிறேன். 16ஆம் வசனம். அவர்களை அணைத்துக் கொண்டு வந்த சீஷர்கள் அதட்டினார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அணைத்துக் கொண்டு தடை பண்ணாதுன்னு சொன்னாரு. அவங்கள விட்டுருங்க என்னாரு. சிறு பிள்ளைகள் வர்றாங்க. சரியா? சரி, அப்போ சிறு பிள்ளைங்க வா. இவன் அளவு இருக்க மாட்டான், நல்ல சின்ன பையனா இருப்பான். சிறு பிள்ளைங்க இவன் கூட பெரிய பையனா இருக்கான். சரி, இவனை எடுத்துக்கிட்ட, இவனை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்ல. சரி, கவனிங்க. வாசிங்க தங்கச்சி. அவர்களை அணைத்துக் கொண்டு, அவர்களை வாங்க, சும்மா வாங்க, அவர்கள் தான், பயப்படாம வாங்கடா, பிரைஸ் எல்லாம் உண்டு. அவர்களை அணைத்துக் கொண்டு என்ன செஞ்சாரா? தொடுபடி தான் கொண்டு கேட்டுக்கிட்டாங்க. ஏசுனாரும் தொடணும். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை அணைத்துக் கொண்டு, அவர்களை அணைத்துக் கொண்டு
நீ குசு குசுன்னு எதுவும் பேசாதீங்கடா. அவர்களை அவர் அணைத்து கொண்டு, இயேசுநாதருடைய அன்பு பார்த்தீங்களா? ஆமென். விட்டுறணுமா? சரி. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து, இவங்க வந்து இயேசுநாதர்ட்ட சின்ன பிள்ளைகள் கொண்டு வந்தது நோக்கமே என்ன? அவர் தொடணும். இயேசுநாதர் இப்படி தொட்டா போதும். ஆனா இயேசுநாதர் என்ன செஞ்சாரு? தடை பண்ணாதீர்கள், அவங்க என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, அவர்கள் மேல் கைகளை வைத்து, அப்படியே அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கை இப்படி செய்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன். நான் கொஞ்சம் நைட்டு சிந்திச்சு பார்த்தேன். ஆண்டவர் எப்படி அப்படியே அவர்களை அணைத்து கொண்டு, அந்த சின்ன பிள்ளைகள் குறும்பு பண்ணலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். இயேசுநாதர் கைக்குள்ள வந்துட்டா அப்படியே மாறிடுவான். இல்லை அப்படி தானே? சந்தேகமா இருக்கு அவனுக்கு. பார்த்தீங்களா? அப்போ அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து, இயேசுநாதர் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி உட்காருங்க. கவனிக்க. தடை பண்ணாதீர்கள், என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. விட்டுருங்க. வந்தாங்க, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த கொண்டு வந்தவருடைய அந்த நோக்கம் நிறைவேறிச்சு, அதிகமாகவே நிறைவேறிச்சு. அதை குறித்து அதுக்கு பிறகு எழுதல. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி நினைச்சு பார்க்குறேன். அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். ஆண்டவரே நன்றின்னு இருப்பாங்க. அப்படியே அந்த பிள்ளை தூக்கிட்டு எப்படா இருந்துச்சு பாட்டு பாடே, எப்படா எப்படா அப்படி இல்லை இந்த பாட்டு பார்த்தீங்களா? நல்லா அவன் இப்படி கேட்குறான். ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் மட்டும் இந்த பிள்ளை நல்லா கேட்டுச்சு. ஏதோ ஒரு பிள்ளை எப்படா, ஒருத்தன் தெரியலடாங்கிறான். நல்லா பாட்டுச்சு. அந்த ஒரு பி ஹாப்பின்னு ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுங்க? டோன்ட் வரி பி ஹாப்பி. நான் நேற்றுக்கு உள்ள வந்து என்ன பண்ணேன், டோன்ட் வரி அந்த இங்கிலீஷில் அந்த பாடுனது ஸ்பீடாக பாடுன்னு எனக்கு புரியல. டோன்ட் வரி மீனாட்சியா அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சேன் மீனாட்சின்னு ஒரு பொம்பளை பாவம் கவலைப்பட்டிருப்பா போல் இருக்கு. டோன்ட் வரி மீனாட்சி நீ கவலைப்படாதது. அது ஒரு தேற்ற மாதிரி பாட்டு. டோன்ட் வரி மீனாட்சின்னு நான் நினச்சிட்டேன். திடீர்னு கொஞ்ச நேரம் கேட்ட பாருங்க, ஓ மீனாட்சி இல்லை, டோன்ட் வரி பி ஹாப்பி. இல்லை உண்மையா சிரிக்கிறக்கா சொல்ல, உண்மையை திடீர்னு வந்துட்டு டோன்ட் வரி ஸ்பீடாக பெல்லி வேற பாடிட்டு எல்லாம் பிள்ளைகள் பாடுறாங்க. டோன்ட் வரி பி ஹாப்பிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு மீனாட்சின்னு ஒரு அம்மா பாவம் இருந்திருக்காங்க, கவலைப்படாதுன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் பி ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. ஆமென். நல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை ரொம்ப நேச்சர். உங்களெல்லாம் ரொம்ப நேச்சர். சின்ன பிள்ளைகள் உங்களெல்லாம் என்ன இருக்கு, ரொம்ப நேச்சர். என்ன ஊருக்கு போயிட்டியா நீ? சரி, நீ வருவியே. அப்போ சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணிருக்க எல்லாரும்? நீ ஊருக்கு போயிட்டல, பரவாயில்ல. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு தருணம். நல்ல விளையாட்டு, நல்ல கேம்ஸ். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏண்டா முடியுதுன்னு இருந்துச்சா இல்லையா? ஏமா உங்களை தான் டீச்சர்ஸ் எல்லாமே ஏண்டா முடியுதுன்னு இருந்துச்சா? எதுக்குமே சொல்ல மாட்டேங்க நீங்க. ஏண்டா முடியுதுன்னு இருக்குல்ல, ஏண்டா முடியுதுன்னு இருந்துச்சு, இப்போ ஏண்டா முடிக்க மாட்டேங்கிறான்னு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி. அதனால நான் முடிச்சிடுறேன். ரைட். சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடம் கொடு. சிறு பிள்ளைகள் நேசித்தார். அவர்களை அணைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன். அதனாலதான் இந்த சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்தது. அதனால்தான் சிறு பிள்ளைகளுக்குரிய செய்தி உங்களுக்கு நான் கொடுத்தேன். பெரியவர்களுக்குள்ள செய்தியில் சிறு பிள்ளைகள். ஆனால் நானும் நீங்களும் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு செய்தி உங்களுக்கும் எனக்கும் நேராக வருகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பசங்க பிள்ளைகள் யார் போயிடாதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் முடிஞ்சிடும். பரிசு கொடுக்கப்படும்.
எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது கத்தருக்கென்று காணிக்க. விபிஎஸ் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. இன்டர் சீனியர் ஜூனியர் மாத்திரம் வாங்க. மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு, போலியான நண்பனிடம் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு, தகப்ப நண்பை மறந்ததாலே மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு, போலியான நண்பனிடம் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு, தகப்ப நண்பை மறந்ததாலே மாட்டிக்கிட்டாரு. அம்மா பசிக்குது, ஐயா பசிக்குது, அம்மா பசிக்குது. மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு, போலியான நண்பனிடம் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு, தகப்ப நண்பை மறந்ததாலே மாட்டிக்கிட்டாரு. அப்பா சாரி, அப்பா அப்பா சாரி, அப்பா சாரி, அப்பா சாரி. கண்ணீர் விட்டாரு மைனர் கண்ணீர் விட்டாரு, செய்த தப்ப உணர்ந்து கண்ணீர் விட்டாரு. கண்ணீர் விட்டாரு மைனர் கண்ணீர் விட்டாரு, செய்த தப்ப உணர்ந்து கண்ணீர் விட்டாரு. கொண்டு முத்தம் தந்தாரு தகப்பன், முத்தம் தந்தாரு. காத்திருந்த தகப்பன் திரும்பி வந்த மகனை ஓடி அழைத்துக் கொண்டு முத்தம் தந்தாரு தகப்பன், முத்தம் தந்தாரு. புதிய மோதிரம், புதிய வஸ்திரம், புதிய காலனி,